Hey guys, welcome to my channel Andri Art Studio. இன்னைக்கு வீடியோல நம்ம Ajio kurti haul தான் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் நான் வந்து Ajio festive kurti haul போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் தந்தீங்க. அதனால தான் இந்த வாட்டியும் நான் Ajio ஒரு kurti haul தான் போடுறேன். இதுல வந்து festive kurti அப்புறம் regular wear kurti ரெண்டையும் நான் காட்ட போறேன். Ajioல எப்பவுமே ஒரு நல்ல சேல் போயிட்டே இருக்கு. எனக்கு பிடிச்ச சில kurtis எல்லாம் நல்ல டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கேன். எல்லாமே வேல்யூ ஃபார் மணி தான். கண்டிப்பா நீங்க அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் முழுசா அவங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த அவாசா பிராண்டோட ஒரு குர்தா தான். பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன், பிங்க் வித் பர்பிள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த காம்பினேஷன், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 1299. நான் ஆஃபரில் வந்து 325 ருபீஸ்க்கு வாங்கினேன். 325 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லேயர் குர்தாங்கிறது ரொம்ப வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பாலிஸ்டர் பிளெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்க மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர், கீழே இருக்கிறதும் கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து ஒரு க்ரஷ்டு மெட்டீரியல் இருக்குது, காட்டன் மாதிரி இல்லை, ஆமாம் பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. மேலே இருக்கிறதும் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ரா சில்க் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இதோட காம்பினேஷனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கவே. உள்ளே பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல் உங்களுக்கு நெக்கில் வந்து ஃபுல் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காலர் நெக் மாதிரி இருக்குது. காலர் நெக்கில் சுற்றி உங்களுக்கு பைப்பிங் இருக்குது. கீழே வந்து ஒரு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். ரோல் அப் மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸ்டிச்சாக இருக்குது. இது எதுவும் உங்களால் பண்ண முடியாது. ஒரு ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு டேக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சுற்றி வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் ஃப்ளவர் பிரிண்ட் இருக்குது பாருங்கள். ஆல் ஓவர் த குர்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பிரிண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது மட்டும் டிரான்ஸ்பரண்ட், நீங்கள் இது மட்டும் போட முடியாது. இது கூட செட்டாக இருக்குல்ல, இது வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இது கூட. அதே மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து டைப் இருக்குது பாருங்கள். 2 சைடுமே உங்களுக்கு சைடில் கொஞ்சம் இழுத்து வச்சு ஃபிட்டிங்காக நீங்கள் கட்டிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் வந்து கர்வ்டாக நல்லா தெரியும். சைடில் இந்த 2 சைடும் டைப் இருக்குது. டைப் கூடயே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. கீழே கான்ட்ராஸ்டாக பிங்க் பைப்பிங்கில் வந்து இங்கே வந்து ப்ளூ கலர், இந்த மேலே இருக்க அந்த கோட் டிசைன்லேயே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கோன் மாதிரி ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு டைப் இருக்குது. 325 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்தான குர்த்தா தாங்க இது. வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்வேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 2 இதாக வருது. உள்ள ஒரு பெட்டிகோட் மாதிரி இருக்குது, மேலே ஒரு கோட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலிங் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு பாலிஸ்டர் பிளெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மெட்டீரியலில். ஆனால் இதோட வாஷ் கேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை க்ளீன் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ப்ராடக்ட்ஸ் வந்து டக்குன்னு பார்ப்போம், சைஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போயிடும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் அதோட வாஷ் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. சில இது ட்ரை க்ளீன் ஒன்லின்னு கொடுத்துருப்பாங்க, சில இது ஹேண்ட் வாஷ் கொடுத்துருப்பாங்க, சில இது மிஷின் வாஷிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப நாள் உழைக்கும், நல்ல லைஃப் வரும். இதுக்கு வந்து ட்ரை க்ளீன் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை க்ளீன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா குர்த்தாவோட விலையே ஒரு 300 ருபீஸ் தான். நீங்கள் ட்ரை க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்பான். ஸோ அது தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ்லேயே ஒரு ஷாம்பு வாஷ்னு சொன்னால அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். பட் இது மிஷினில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ்வலாக இந்த மாதிரி மெட்டீரியல் மிஷினில் தான் போட்டேன், நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எதுவும் எம்ப்ராய்டிங்கோ இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி ஹெவியாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் பிளெயினாக ஒரு ரெகுலரான ஒரு குர்த்தா மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், ஷாம்பு வாஷ் நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தாவை வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபியூஷன் பிராண்டோட ஒரு ஸ்ட்ரைப்டு குர்த்தா தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1299. நான் ஆஃபரில் வந்து 442 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து ஆல் ஓவர் த குர்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரும், நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு கலர் கிரேட் மாதிரி வருது, கீழே வந்து ஒரு டார்க்காக வந்து மேலே ஒரு லைட் மாதிரி வருது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து வெர்டிக்கலாக வருது, கீழே வந்து ஹாரிசான்டலாக வருது. ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இது வந்து ரயான்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்பர் ரயான் மாதிரி, ரயானும் காட்டனும் மிக்ஸாக நம்ம பியூர் காட்டன் மாதிரி எனக்கு தெரியுது.
ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது மெட்டீரியல், ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்கும் இது பார்க்கவே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் பட்டன், சட்டை மேலே எவ்வளோ பட்டன் பாருங்கள், ஃபுல் பட்டன் கொடுத்துருக்காங்க. எந்த பட்டனையும் ஓப்பன் பண்ண மாதிரி சும்மா டிசைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டிங் ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டிங் நல்லா திக்காக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் வராது, உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோல்ட் மாதிரி வந்து ஒரு சின்ன வீ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 பட்டன் இருக்குது. இந்த பட்டனுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சொன்ன மாதிரி அது டாப்பில் வச்ச மாதிரி தான் இந்த பட்டனும் சும்மா ஒரு ஷோக்கு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் மிஷினில் கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது ரயான் மெட்டீரியல், ரொம்ப லைட்டாக. இது வந்து ஒரு ப்ராப்பர் அம்பர்லா டைப்புன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், ஒரு ப்ராப்பர் அம்பர்லா டைப் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் லெகிங்ஸோட பேர் பண்ணி போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். 444 ருபீஸ்க்கு இது ரொம்ப வர்த்தான ஒரு ட்ரெஸ், ரொம்ப லைட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர்க்கோ, ஒரு இன்டர்வியூஸ்க்கோ, காலேஜ்க்கோ எங்கே வேணாலுமே நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம். எஸ்பெஷலி சம்மர் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். கண்டிப்பாக இந்த குர்த்தாவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் இந்த குர்த்தாவையும் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அவாசா பிராண்டோட ஒரு ஃபெஸ்டிவ் குர்த்தி தான். ரொம்ப ப்ரிட்டியான குர்த்தா, என்னோட ஃபேவரெட்னு கூட நான் சொல்லுவேன். நான் போன ஹாலில் இது போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1699 ருபீஸ் இருக்குது. நான் ஆஃபரில் வந்து 578 ருபீஸ்க்கு இந்த குர்த்தா வாங்கினேன். இது வந்து ஒரு பாலிஸ்டர் பிராண்ட் குர்த்தா தான். உங்களுக்கு வந்து பாலிஸ்டர் மென்ஷன் பண்ணிங்க, பட் வந்து இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் தான். இது வந்து நீங்கள் மிஷின் வாஷ் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வந்து ட்ரை க்ளீன் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதே மிஷின் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்களா ஜிகு ஜிகுன்னு தெரியுதுல்ல, கோல்டு கலர், இது எல்லாமே பிரிண்ட் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே உங்களுக்கு கோல்டில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இது மேபி நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணுறப்ப மிஷின் நல்லா புழிஞ்சு இந்த பிரிண்டெல்லாம் வெளியே தள்ளிடும் அப்படிங்கிறதுனால மேபி மிஷின் வாஷ் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப நம்ம பூ போல் நல்லா ஷாம்பூவில் முக்கி அப்படியே அலசி காய போட்டால் நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எங்கேயாவது நீங்கள் போட்டு போய் இந்த கலர் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். லைக் ஃபேராக இருக்கவங்களுக்கு, டஸ்கியாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும். ரொம்ப ப்ரிட்டியான அழகு கலருங்க இது. இதோட ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ் வரும். ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ரோலப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்படி மடித்து தச்சிருக்காங்க. இங்கே வந்து கோல்டு கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க பட்டன் மேலே. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்க்க. இது வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஷோக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி எம்ப்ராய்டிங் நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு டார்க் க்ரீனில் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெவியான ஒரு டாசல் டைங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டையை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் இந்த ட்ரெஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா ஒரு ஷோப் தான் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே ஒரு பட்டன், இந்த ஸ்லீவ்ஸில் ஒரு பட்டன், அந்த ஸ்லீவ்ஸ் டோட்டலாக ஒரு 3 பட்டன் இருக்குங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. பின்னாடியுமே உங்களுக்கு ஃபுல் கோல்டு பிரிண்ட் வரும். இது வந்து ஆல்ரெடி ஒரு டியூவல் டோன் கலர், க்ரீனும் கோல்டு மிக்ஸான ஷேடிங் மாதிரி தான் இருக்குது இந்த மெட்டீரியல் பார்க்க. அது மேலேவே இந்த குட்டி குட்டியாக இந்த கோல்டில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்களோ, அது இன்னுமே அந்த ட்ரெஸ்ஸோட ரிச்னஸை இன்னும் தூக்கி காட்டுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்கும் இருக்குது, கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இதுக்குள்ளவே லைம் க்ரீன் கலரில் உங்களுக்கு லைனிங்கும் வந்துடுது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியான ட்ரெஸ். ஃபெஸ்டிவ் வேர்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டு போகலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டு போகிறப்ப. 578 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்தான ஒரு கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு செட்டாக பண்ணிங்கன்னா ஒரு 2000 3000 கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். யூஸ்வலாக நம்ம ஃபெஸ்டிவ்னா ஒரு ரெட், பிங்க் அந்த மாதிரி தான் போடுவோம். இந்த க்ரீன் வந்து ஒரு டார்க் க்ரீன் போடுவோம். இது வந்து ஒரு லைம் க்ரீன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாரும் வாங்கிக்கணும். நான் இந்த குர்த்தாவை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரங்க்ரி 3 பிராண்டோட குர்த்தா வித் டையப்னு சொன்னாங்க. நம்பி வாங்கினேன் குர்த்தா வித் டையப்னு. நான் ஏதோ குர்த்தாவும் சேர்த்து வரும், இங்கே இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குர்த்தாவும் சேர்ந்து வரும்னு பார்த்தேன். இல்லை, குர்த்தா வித் டையப்னு சொன்னாங்க. நான் என்ன குர்த்தா இது மேலே ஒரு கோட்டும் வரும்னு நினச்சி வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1499. ஆஃபரில் வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். பரவாயில்லப்பா, குர்த்தாவும் கோட்டும் 300 ருபீஸ்க்கு இருக்குது அப்படின்னு வாங்கினேன். பார்த்தா வெறும் கோட்டை கோத்து ஏமாற்றிட்டாங்க. டையப் கூட இல்லை பாருங்கள், ஒரு டிஃபெக்டிவ் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது மேலே ஃபுல்லாக பாருங்கள், ஒரு பியோர் காட்டன் தான், நல்ல ஹெவி எம்ப்ராய்டிங் மாதிரி இருக்குது. இது வந்து ரிவர்சிபிள். பின்னாடி ப்ளூ இருக்குல்ல, இதை கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் எப்படி ரிவர்சிபிள்னு கண்டுபிடிச்சேன்னா, இங்கே திருப்பினப்ப இங்கே உள்ளேயும் எனக்கு டிசைன் இருந்துச்சு கீழே. அவன் ரிவர்சிபிள்னு மென்ஷன் பண்ணல சைட்டில், பட் நானே கண்டுபிடிச்சேன் இதை. ஆனால் இதுக்கு டைப் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டைப் இருந்தாவது நான் இதை வாங்கியிருப்பேன். சரி, குர்த்தா தான் இல்லை, மன்னிச்சுப்போ, அட்லீஸ்ட் நல்லாயிருக்கு, இந்த கோட்டாவது வச்சுக்கலாம்னா அது டைப்பும் இல்லை. இதை நான் ஆல்ட்ரு பண்ணி எப்படிங்க போட முடியும்?
ஆனால் ரொம்ப ப்ரிட்டியான கலர். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக்கிலி உங்களுக்கு இது டையப்போட கிடைச்சா நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு பலாசோ ஒரு இந்த இமேஜில் கொடுத்துருக்குமே ஒரு ஷார்ட் க்ராப் டாப் மாதிரி போட்டு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஆனால் இதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிஃபெக்டிவ் பீஸ், இதில் வந்து டைப் இல்லை. அதனால் இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து 300 rupees ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரிவர்சிபிள் குர்த்தா கிடைக்குதுன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம் டையப்போட வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அஜியோ பிராண்டோட ஒரு ஏலைன் ட்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அந்த இமேஜ்லேயே இது வந்து ஒரு குர்த்தா மாதிரி போட்டு கீழே ஒரு லெக்கிங்ஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு. அதனால இது ட்ரெஸ்ஸாக போட்டதோ குர்த்தாவோட போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டியூவல் டோன் ப்ரௌன் கலர், ப்ரௌன் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து ஆல் ஓவர் த குர்த்தா உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. கலர் ரொம்ப ரிச்சாக இருக்குது உங்களுக்கு போடுறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக டியூவல் டோன், யூஸ்வலாக டியூவல் டோன்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ் நீட்டாக இருக்குது. கையில் பட்டன் ரோல் அப் எதுவுமே இல்லை. ஒரு நீட்டான ஒரு 3/4 ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இதோட எம்ஆர்பி 1999, ஆல்மோஸ்ட் 2000 rupees கிட்ட. டிஸ்கவுண்ட்டில் வந்து 300 rupeesக்கு இருந்துச்சு. ஓகே, வாங்கிட்டு டியூவல் டோன் நல்லாயிருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. டியூவல் டோனாகவும் இருந்துச்சு, வாங்கினேன். ஆனால் உள்ள லைனிங் எதுவும் இல்லைங்க. இங்கே வந்து ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி வருது. ஹிப் கிட்ட வந்து ப்ளீட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ளீட்ஸ் மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு 5 பட்டன் இருக்குது. 5மே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். டாப்லேருந்து இங்கே அந்த 5 பட்டன்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். கீழே வந்து ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து மோரோவர் ஒரு அனர்கலி குர்த்தா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போடலாம். ஒரு லெகிங்ஸ் போட்டு நீங்கள் ஒரு செட் மாதிரி போட்டுக்கலாம். பட் ட்ரெஸ் மாதிரி போட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ட்ரெஸ் மாதிரி எப்படி இருக்கும்னு. நான் இதை ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இதை வந்து ஒரு குர்த்தாவை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இது ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு டார்க் கலர் தான். உள்ளே நீங்கள் வந்து டார்க் பெட்டிகோட் போட்டுட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டியூவல் டோனாக இருக்குது. நல்லா இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குங்கனால இதை நான் வச்சுக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே உங்களுக்கு ஒரே மெட்டீரியல் தான். எந்த டிசைனும் இல்லை. பிளெயினாக இருக்குது, நீட்டாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வேருக்கோ, நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ்க்கோ, காலேஜுக்கோ எங்கேயுமே போட்டு போல ரொம்ப நீட்டான குர்த்தா. ஒரு ஃபெஸ்டிவ் இல்லை. இது வந்து ஒரு ரெகுலர் வேர் குர்த்தா தான். மெட்டீரியல் வைஸ் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கலாம். 300 rupeesக்கு இந்த டியூவல் டோன் குர்த்தா. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு பிங்க் கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. பிங்க் வித் ஆரஞ்சு ஷேட் மாதிரி ரொம்ப ப்ரிட்டியான கலர். பட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரௌன் கலர் கிடச்சிது. அதனால இந்த ப்ரௌன் வாங்கினேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த குர்த்தா வாங்கலாம். 300 rupeesக்கு இது ஒரு வர்த்தான குர்த்தான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் இதை கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அவாசா பிராண்டோட ஒரு குர்த்தா தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 999. நான் ஆஃபரில் வந்து 299 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர், ஒரு மஸ்டர்ட் வித் ரெட் காம்பினேஷன். இது மேலே இருக்க இந்த மஸ்டர்டும் ஒரு டியூவல் டோன் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு பாலிஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் ஒரு டியூவல் டோன் கலர், ஒரு எல்லோவும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடிங்கில் வருது. நெக்கு கிட்ட வந்து சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டிங் இருக்குது. ரொம்பலாம் இல்லை, சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் டைப். அந்த டைப்பில் குட்டியாக ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூட்டாக இருக்குது. 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் ரெட்டில் எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லீவ்ஸ்லையும் பாருங்கள் கோல்டு வித் ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இது வந்து ரிமூவபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு லேயர் கொடுத்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலான்னு சொன்னால். ஆனால் இது வந்து ரிமூவபிள் மாதிரி இல்லை. இது வந்து அட்டாச்சாக இருக்குது. இது வந்து ஒரு இந்த கோல்டு இந்த மஸ்டர்ட் சொன்னாலும் இதுக்கு வந்து லைனிங் மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஸ்டிச்சாக இருக்குது. உள்ளே இருக்க மெட்டீரியலும் ஒரு டீசெண்டான ஒரு செமி அம்பர்லா மாதிரி இருக்குது பாருங்கள். 2 சைடுமே உங்களுக்கு பிரிண்ட் வரும். மெரூனில் கோல்டு வித் டார்க் ப்ளூவாக பிளாக் மாதிரி இருக்குது ஒரு பிரிண்ட். 2 சைடுமே உங்களுக்கு இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு உள்ளே இருக்கிறது ரயான் மாதிரியும் மேலே இருக்கிறது வந்து ஒரு பாலிஸ்டர் மாதிரியும் இருக்குது. மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இந்த மெட்டீரியல். ப்ளஸ் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டியூவல் டோன் மேலே வந்து பிளெயினாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த டிசைன்ஸோட வெளியே தெரிகிறப்ப அந்த டியூவல் டோன் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள டிசைன் தெரிகிறப்ப கொஞ்சம் டிசைன் இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் வேர் குர்த்தாவை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டியூவல் டோனில் இருக்குது. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கும் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப ஓவர் எம்ப்ராய்டிங்கும் இல்லை. ஹாரிசான்டலாக சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ்கிட்டையும் ஒரு டீசெண்டான எம்ப்ராய்டிங் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா ஒகேஷனுக்கும் போட்டுக்கலாம். ஃபெஸ்டிவாக போட்டுக்கலாம், ஆஃபீஸ்க்கு போட்டுக்கலாம், காலேஜ் போல எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஜென்ரிக்கான ஒரு குர்த்தாங்க. 299 rupeesக்கு ரொம்ப வர்த்தான ஒரு குர்த்தா இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வாங்கலாம். அவ்வளோதாங்க. இதான் நான் அஜியோவில் வாங்கின குர்த்தா பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் 2 ஃபெஸ்டிவ் குர்த்தா காமிச்சேன். ஒரு லைம் க்ரீன், அப்புறம் அந்த லாஸ்ட்டாக காமிச்ச ஒரு மஸ்டர்ட். மற்ற எல்லாமே ஒரு ஆஃபீஸ் வேர் குர்த்தா மாதிரி இருக்குது.
கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நான் போன ஹால் பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபெஸ்டிவ் வேர் குர்த்தா தான். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல குர்த்தாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் காட்டின எல்லா குர்த்தாஸோட ஷாப்பிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ரேட் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அஜியோவில் நீங்கள் வாங்குறப்ப மாதம் நிறையா ஒரு 1-2 குர்த்தா வாங்குறப்போ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்காது. நீங்கள் மாதம் ஒரு 4-5 வாங்கிங்க. ஏன்னா கூப்பன் கோட்ஸ் எல்லாம் சில கூப்பன் கோட்ஸ் 2000 ருபீஸ்க்கு மேலே வாங்கினா தான் இருக்கும், சில கூப்பன் கோட் 1500 மேலே வாங்கினா தான் இருக்கும். ஸோ நீங்கள் மாதம் ஒரு 4-5 குர்த்தாஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மாதம் வாங்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இதே ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி விஷ் லிஸ்ட்டில் கார்ட்டில் போட்டு வச்சு ப்ரைஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரைஸுக்கு ட்ராப் ஆகும். நீங்கள் பேஷன்ஸோட வெயிட் பண்ணி வாங்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த குர்த்தி பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். Until then, stay curious, stay creative. Bye bye.